முதலமைச்சர் விஜய் தலைமையில் புதிய அரசு பொறுப்பேற்றதை ஒட்டி 16 IAS அதிகாரிகள் இன்று பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். வணிக வரித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, அறநிலையத்துறை செயலாளராக இப்போது குமரகுருபரன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். வணிக வரித்துறை, பத்திரப்பதிவு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை ஆகிய 3 துறைகளின் செயலாளராக குமரகுருபரன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆதி திராவிடர் நலத்துறை செயலாளராக செந்தில்ராஜ் IAS அங்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சந்தீப் நந்தூரி தமிழக அரசின் சிறப்பு செயலாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். பசுமை எரிசக்தி கழகத்தின் இயக்குநராகவும் சேலம் மாநகராட்சி ஆணையராக லலிதாத்யா நீலம் அங்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தொழில் வளர்ச்சி கழக செயலாளராக கார்த்திகேயன் IAS நியமிக்கப்பட்டிருக்கிறார். திருப்பத்தூர் ஆட்சியராக ரவிக்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது தவிர ஷில்பா பிரபாகர் மற்றும் சந்தீப் நந்தூரி உள்ளிட்டோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சந்தீப் நந்தூரி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த குமரகுருபரன் வணிக வரித்துறை, பத்திரப்பதிவுத்துறை மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொழில் வளர்ச்சி கழக செயலாளராக கார்த்திகேயன் IAS நியமிக்கப்பட்டிருக்கிறார். பசுமை எரிசக்தி மேலாண்மை கழகத்தின் இயக்குநராக வினய் நியமிக்கப்பட்டிருக்கிறார். போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு இயக்குநராக பாஸ்கர பாண்டியன் நியமிக்கப்பட்டுள்ளார். சமூக நலத்துறை இயக்குநராக மகேஸ்வரி நியமிக்கப்பட்டுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை இயக்குநராக ஆசா அஜித் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கணக்கு மற்றும் கருவூலத்துறை இயக்குநராக சாருஸ்ரீ நியமிக்கப்பட்டிருக்கிறார். தொழில்துறை சிறப்பு செயலாளராக தொழில்துறை மற்றும் திட்டத்துறை சிறப்பு செயலாளராக சந்தீப் நந்தூரி நியமிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியராக ரவிக்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். மீன்வளத்துறை இயக்குநராக விஜய கார்த்திகேயன், சமூக நலத்துறை இயக்குநராக மகேஸ்வரி ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கரூர் ஆட்சியராக இருந்த ரவிக்குமார் திருப்பத்தூருக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியராக ரவிக்குமார் நியமிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சேலம் மாநகராட்சி ஆணையராக லலிதாத்யா நீலம் நியமிக்கப்படுவதாக இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சேலம் மாநகராட்சி ஆணையர் மாற்றப்பட்டிருக்கிறார். கைத்தறித்துறை இயக்குனர் மகேஸ்வரி ரவிக்குமார் சமூக நலத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆதிதிராவிடர் நலத்துறை செயலாளராக செந்தில்ராஜ் IAS நியமிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல ஷில்பா பிரபாகர், சந்தீப் நந்தூரி உள்ளிட்ட IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளராக சந்தியா வேணுகோபால் சர்மா பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மீன்வளத்துறை இயக்குநராக விஜய் கார்த்திகேயன் நியமிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்துறை மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு துறையின் இயக்குநராக சந்தீப் நந்தூரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஜவுளித்துறை ஆணையராக சோபனா IAS பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை இயக்குநராக ஆசா அஜித் நியமிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வணிக வரித்துறை செயலாளராக குமரகுருபரன், சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த குமரகுருபரன் இப்போது வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை இயக்குநராக செயலாளராக நியமிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிப்காட் மேலாண்மை இயக்குநராக ராமன் IAS பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தவிர தொழில்துறை முதலீடு மற்றும் வருவாய் நிர்வாகத்துறை முதன்மை செயலாளராக பிரகாஷ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஜவுளித்துறை ஆணையராக சோபனா IAS நியமிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மீன்வளத்துறையின் இயக்குநராக விஜய கார்த்திகேயன் IAS நியமிக்கப்பட்டிருக்கிறார். தொழிலாளர் நலத்துறை செயலாளராக ஷில்பா பிரபாகர் சதீஷை நியமனம் செய்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கைத்தறித்துறை ஆணையராக வி சோபனா நியமிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர 16 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக முதலமைச்சர் விஜய் பொறுப்பேற்ற பிறகு IAS IPS அதிகாரிகளின் பணியிட மாற்றம், ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அதிகாரிகள் மாற்றம் வழக்கமாக நடைபெறுவது. அதையொட்டி இந்த IAS IPS அதிகாரிகள் மாற்றம் இன்று IAS அதிகாரிகள் 16 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.